அம்மினி, நாம எல்லாருமே வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். ஆமா அண்ணா, அதுதானே எல்லோரோட ஆசையும். ஆனா சில நேரம் பார்த்தா என்னன்னே தெரியாம கஷ்டம், வலி, சில சமயம் நோயின்னு வந்து நிக்குது. இதெல்லாம் ஏன் வருது? இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதான்னு கூட தோணுது இல்லைங்க? கரெக்ட்டுங்கண்ணா. நிறைய பேரு பாவம் வெளியில சந்தோஷத்தை தேடி அலையுறாங்க, எங்கெங்கயோ தேடுறாங்க. ஆமாமா. ஆனா அப்படி கிடைக்கிற சந்தோஷம் பெருசா நிக்கிறது இல்லைங்க. கொஞ்ச நேரம்தான், அப்புறம் போயிடுது. சரிதான். உண்மையான நிலையான நிம்மதிங்கிறது வெளியே இல்லைங்க. அப்போ இதுக்கு தீர்வு வெளியே இல்லைங்கிறீங்க. நமக்குள்ளயா? அது அது எப்படி? அதுதாங்க நான் முக்கியமான விஷயம். அந்த ரகசியம் சொல்லப்போனா நமக்குள்ளே தான் இருக்கு. நம்ம மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையே உருவாக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களா? ஆமாங்கண்ணா. நம்ம கஷ்டங்களுக்கும் சரி, நம்ம சந்தோஷங்களுக்கும் சரி, நம்ம எண்ணங்கள் தான் அஸ்திவாரம். வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஓஹோ, அப்ப நம்ம துன்பத்துக்கு காரணம் நம்ம எண்ணங்கள் தானா? இது இது எப்படிங்க சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஆமாண்ணா, பெரும்பாலும் நம்ம அறியாமை, நம்மளோட தப்பான எண்ணங்கள், இப்ப கோவம், பொறாம, பயம், பேராசை இந்த மாதிரி இருக்கு இல்லீங்க. இருக்குங்க. இதுதாங்க பிரச்சனையாகவும் சில சமயம் நோயாவும் கூட வெளியே தெரியுது. இப்ப பாருங்க, ஒரு பிரச்சனை வருதுன்னா அத பார்த்து பயந்து ஓடாம நிக்கணும். ஆமா, நின்னு அது ஏன் வந்துச்சு, அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு யோசிக்கணும். அந்த வகையில பார்த்தா துன்பம் கூட நமக்கு பாடம் சொல்லித் தர்ற ஒரு வாத்தியார் மாதிரி தாங்க. ஓஹோ, துன்பம் ஒரு வாதியாரா? புரியுதுங்க அம்மனே. அப்போ ஒரு கஷ்டம் வரும்போது அதை வெறுக்காம அது நம்ம அறியாமையோட விளைவுன்னு புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். ஆமா, அந்த புரிதல் வந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரிங்கிறீங்க, அப்படிதானே? உலகம் இருக்கே, ம். அது நம்ம மனசோட பிரதிபலிப்பு மாதிரிங்க அண்ணா. ஒரு கண்ணாடி மாதிரி. நாம உள்ளுக்குள்ள எப்படி இருக்குமோ அப்படிதான் வெளியே இருக்கிற உலகமும் நமக்கு தெரியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா நல்லா இருக்குமே அம்மனி, கொஞ்சம் தெளிவா புரியும். சொல்றேன்னா, இப்போ 2 பேரு ஒரே மாதிரி ஒரு பெரிய அளவுல பணத்தை நஷ்டமாயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. ஒருத்தரு ஐயையோ எல்லாம் போச்சேன்னு ரொம்ப சோர்ந்து போய் முடங்கிடுறாரு, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம. ஆமா, அப்படி ஆயிடுவாங்க சில பேரு. ஆனா இன்னொருத்தரு சரி போனது போகட்டும், இது ஒரு அனுபவம்னு நினைச்சு புது உத்வேகத்தோட இன்னும் அதிகமா உழைச்சு முன்னுக்கு வராரு. ஓ, 2 பேருக்கும் ஒரே சூழ்நிலை தான். ஆனா ம் ஆனா அவங்க மனப்பான்மை வேற. இங்க பாருங்க, சூழ்நிலை 2 பேருக்கும் ஒண்ணுதான். ஆனா அவங்களோட மனப்பான்மை தான் அவங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கையே தீர்மானிக்குது. உள்ளுக்குள்ள அன்பு நிறைஞ்ச மனசுக்கு எல்லாமே அன்பா தெரியும். ஆனா வஞ்சம், பொறாம இருக்கிறவங்களுக்கு சின்ன விஷயம் கூட தப்பாதான் படும். ம் சரிதான். நாம எதை விதைக்கிறோமோ அதுதாங்க நமக்கே திரும்ப வரும். இதுதான் கணக்கு. அப்போ கஷ்டமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறப்போ அதுலேருந்து வெளியே வரத்துக்கு வழி என்னங்க அம்னி? எல்லாரும் இதைத்தான் யோசிப்பாங்க. முதல்ல செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்குங்கண்ணா. என்னங்க? வெளியே இருக்கிற சூழ்நிலையையோ மத்தவங்களையோ குறை சொல்றத அடியோட நிறுத்தணும். ஓ, ப்ளேம் பண்றத நிறுத்தணும். ஆமாண்ணா, பிரச்சனை நமக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற குறைய சரி செய்ய பார்க்கணும். புலம்பிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. சரிங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம மேலேயே பரிதாபப்படுறது இருக்கே, செல்ஃப் பிட்டி. ஆமா, சுய பச்சாதாபம். அது ரொம்ப மோசம்னு சொல்றீங்க இல்லையா? அது மாதிரி ஒரு மோசமான விஷயம் வேற இல்லீங்களா? அது நம்மள வளரவே விடாது, அங்கேயே நிறுத்திடும். ஆமா அம்மணி, அதுல சிக்கனா அதுலேருந்து மீண்டு வர்றதே பெரிய போராட்டமா இருக்குமே. ரொம்ப சரிண்ணா. இப்ப இருக்கிற நிலைமை, அது வறுமையா இருக்கலாம், இல்ல பிடிக்காத வேலையா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கட்டும், அது நம்மள நாமளே பலப்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பா பார்க்கணும். வாய்ப்பா பார்க்கணுமா? ஆமா, பொறுமையா இருக்க கத்துக்கணும், நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகணும். இதெல்லாம் செஞ்சா வெளியே இருக்கிற சூழ்நிலை அதுவா மாற ஆரம்பிக்கும் பாருங்க. ஏன், ஒரு மோசமான முதலாளிய கூட நம்ம பொறுமையால, நம்ம நல்ல நடத்தையால மாத்த முடியும்னு ஒரு கருத்து இருக்குதுங்க. ஓஹோ, அப்போ நம்ம கையில இருக்கிறத வச்சே நம்பால முடிஞ்சதை சிறப்பா செஞ்சாலே போதும், அடுத்த நிலை தானா அமையும்னு சொல்றீங்க. நிச்சயமா அண்ணா. இதே மாதிரி தாங்க நம்ம ஆரோக்கியமும் வெற்றியும் கூட. இதுக்கும் நம்ம எண்ணங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. ஆரோக்கியத்துக்குமா? எப்படிங்க? ஆமாங்கண்ணா, அன்பு, அமைதி, நம்பிக்கை, கருணை, இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் பலம் கொடுக்குது, ஆரோக்கியத்தையும் வெற்றியை ஈர்க்குது. சரிங்க. ஆனா பயம், கவலை, கோபம், பொறாம, வெறுப்பு, இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நோய்களை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. அப்படியா?
மனச சரி செஞ்சா உடம்பும் சரியாகுங்கிறது ஒரு ஆழமான கருத்துங்கண்ணா. நீங்க சொல்றது அந்த அந்த காலத்துல ஒருத்தர் தீராத வியாதியால அவதிப்பட்டு கடைசியா ஏதோ ஒரு குளத்துல குளிச்சதும் குணமாகுற மாதிரி ஒரு கதை கேட்டிருக்கனே, அது மாதிரிங்களா? ஆமா ஆமா. அவர் மனசுல இருந்த குற்ற உணர்ச்சிய தொறந்து விடுன்னு அங்க எழுதியிருந்தத பார்த்து அதை ஏத்துக்கிட்டு விட்டதும் வியாதி போச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிங்களா? அதே மாதிரிதாங்கல்ல, கரெக்டா சொன்னீங்க. வெற்றிக்கும் இது பொருந்தும். நம்மால முடியுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். நம்பிக்கை. ஆமா. மனசு அமைதியா ஒருமுகப்படுத்தி இருந்தா அதுக்கு பெரிய சக்தி இருக்குங்க. அந்த சக்திய வச்சு நம்ம இலக்குகளை சுலபமா அடைய முடியும். பதட்டத்திலையும் குழப்பத்திலையும் எடுக்கிற முடிவு அது சரியா இருக்குமா? நிச்சயமா இருக்காதுங்க. இருக்காது. அப்ப அம்மணி, சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையோட சாவி நம்ம கிட்டயே தான் இருக்கு. நம்ம எண்ணங்கள் தான் நம்ம உலகத்தையே தீர்மானிக்குது இல்லைங்களா? கரெக்டா சொன்னீங்கன்னா 100க்கு 100 உண்மை. வெளியே இருக்கிற உலகத்தை மாத்தணும்னு போராடுறத விட நமக்குள்ள இருக்கிற எண்ண உலகத்தை சரி செய்யறதுல தான் உண்மையான பலம் இருக்கு. ம். அதுதான் நிலையான நிம்மதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் வெற்றிக்கும் ஒரே வழிங்கன்னா வேற வழி இல்ல. ரொம்ப அருமையா சொன்னீங்க அம்மணி. அப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஒதுக்கி உங்க மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு சின்ன எண்ணத்தை மாத்தி அமைக்க போறீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்.